Hello friends, welcome to Updates for You channel. First time in the channel வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஜெனரல் அகாடமிக் ரவுண்ட் 1 கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கும். யார் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்க, சீட் ஓகே பண்ணிட்டீங்களா, ஸ்லைடிங் கொடுத்திருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வெப்சைட்ல பாத்தீங்கன்னா TNAU வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா 7.5 ரிசர்வேஷன் phase 1 25/7/2025 னு கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெனரல் வொகேஷனலுக்கு மட்டும் தான் வந்து யார் யாருக்கு சீட் கிடைச்சிருக்குன்னு போட்டுருந்தாங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு எந்த அப்டேட்டும் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ உங்களை கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. 25ஆம் தேதி வந்து அண்ணா ஆடிட்டோரியம் TNAUல நடக்க போகுது. 9 AM வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஜெனரல் ரேங்க், அப்ளிகேஷன் ஐடி, நேம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி, உங்க கட் ஆஃப் மார்க், டேட், டைம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கீங்களோ நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல உங்களோட கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ தேவைப்படுறவங்க போயிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல வேகன்சி பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன், வொகேஷனல், ஜெனரல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜெனரல் கோட்டாக்கு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குது. ஸோ இதோட வேகன்சி பொசிஷன் வந்து போட்டிருக்காங்க. எங்க எவ்வளவு சீட் இருக்கு, எத்தனை பேரை வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அகாடமிக் ஜெனரல்ல வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ்எஸ்ன்னு போட்டிருக்காங்க, எஃப்எஸ், ஏஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்னா சாங்ஷன்டு சீட், அதாவது அந்த காலேஜ்ல இத்தனை சீட் வந்து இருக்குது. எஃப்எஸ்னா ஃபில்டு ஸ்ட்ரென்த், ஸோ யூனிவர்சிட்டி சைட்ல அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. ஏஎஸ்னா அட்மிட்டட் ஸ்ட்ரென்த், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ அட்மிட் ஆயிருக்காங்க. இருக்க சீட்டு யூனிவர்சிட்டி வந்து அந்த சீட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுவரையும் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ACNRI கோயம்புத்தூர் வந்து பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 32 சீட் இருக்கு. அந்த 32 சீட்டுக்கு 32 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 19 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுக்கு எந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட் இருக்கு, எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் யாரெல்லாம் இன்னும் வரல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது போல் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு அகாடமிக் 7.5 கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே முடிஞ்சிருச்சு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ACNRI கோயம்புத்தூர்ல 2 சீட் தான் இருக்கு. அந்த 2 சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் ஆகல. ஸோ இந்த 2 சீட்டுமே ஆட்டோமேட்டிக்காக வேக்கன்ட் ஆகி phase 2 கவுன்சிலிங்க்கு வந்து வந்துடும். ஸோ இது போல தான் வந்து phase 2க்கு சீட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 7.5 ரிசர்வேஷனில் எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து அட்மிட் ஆகாமல் போயிருக்காங்களோ மேபி அவங்க சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா phase 2க்கு வரலாம். நெக்ஸ்ட் வொகேஷனல் ஜெனரலில் வந்து பார்க்கலாம். ACNRI கோயம்புத்தூரில் 2 சீட்டுக்கு ஒன்று தான் வந்து ஃபில் ஆயிருக்கு. ACNRI தஞ்சாவூரில் 2 சீட்டுக்குமே ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரல. சில பேருக்கு டவுட் இருக்கும், ஏன் டாப் காலேஜ் கிடைச்சிருக்கு, ACNRI கோயம்புத்தூர் கிடைச்சுமே வந்து ஏன் அந்த கேம்பஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காமல் இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா 200 out of 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவங்க தனுவாஸ் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம், MBBS கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து இங்கே அவங்க சீட் எடுக்காமல் போயிருக்கலாம். ஸோ அக்ரி அட்டன் பண்ணிட்டு அக்ரி சீட் எடுக்காமல் போயிருக்கலாம். இது போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி சைடில் சீட் அலாட் பண்ணிடுவாங்க. பட் அவங்க வந்து சொன்ன டைமுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வராமல் போனால் தான் சீட்ஸ் எல்லாமே வேக்கன்ட் ஆகி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு வந்து வரும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எனக்கு டாப் காலேஜில் தான் வேணும், எனக்கு வந்து நல்ல அஃபிலியேட்டடில் சீட் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க நீங்கள் தாராளமாக என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். கம்மி ஃபீஸில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.